ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மெஷர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்து மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்கறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்ல நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 26,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்தாதான் மார்க்கெட் மேல போக வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல 26,380 அந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். கூடவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா க்ளோசிங் பிரைஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே தான் இருக்கு, அந்த 250க்கு கீழே தான் இருக்கு அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் எங்கன்னு கிடைச்சிருந்ததுன்னா 26,143 ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கும் கீழே ஒரு ஓப்பன் அப்படின்றது கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட S1 ரேஞ்ச் அங்கதான் ஓப்பன் அப்படின்றது கிடைச்சிருந்திருக்கு. இன்னைக்கும் ப்ரீவியஸ் டே லோ அதை காலையில பிரேக் பண்றாங்க, திரும்ப போய் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ்ல ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப லோல ஒரு சப்போர்ட், திரும்ப ஒரு க்ளோசிங் ப்ரைஸ்ல ரிஜெக்ஷன், அங்கிருந்து எக்ஸாக்டா கிட்டத்தட்ட நம்மளோட S2 அங்க வந்து ரீச் பண்ணியாச்சு. ஒரு 4 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு, ஓப்பன் ப்ரைஸ் வரையும் வந்திருக்கு. நீங்க என்ன பார்க்கணும், நீங்க எப்பவுமே மார்க்கெட்டை உங்களோட வியூ என்ன அப்படின்றத எடுத்துக்கோங்க. எப்போ அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இதை தான் பண்ண போறேன் அப்படின்ற ப்ரீ பிளானை நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட பிளான்குள்ள மார்க்கெட் வருதா இல்லையா, வரல அப்படின்னா ஆப்போசிட்ல அவன் 500 பாயிண்ட் மூவ் ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது எல்லா நாளும் நடக்க போறது கிடையாது. ஓகேவா? நீங்க ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எல்லா விஷயமும் சேர்ந்து கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்க. இங்கே நாம இந்த பிரைஸுக்கு மேல இருந்தாதான் மேல போக வாய்ப்பு அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ நம்ம வியூ என்னதான் ஏறினாலும் இறங்க தான் வாய்ப்பு அப்படின்றது தான். எந்த இடத்துல ஏறுறதுக்கு, ஏறி எந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாவே இணைய நாள் சரியா பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு உண்டான ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,295, 26,227, 26,081, 26,004 இந்த ஏரியா தான் நாம லெவல்ஸா இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதை தாண்டி நாம முந்தின நாளே பார்த்தீங்க அப்படின்னா 26,050 அந்த ரேஞ்ச் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா போன கான்ட்ராக்ட்ல அவன் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை தான் நேத்து ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா வந்து ரீச் பண்ணல. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 பாயிண்ட் மிச்சம் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆனா அந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை வந்தாச்சு. இந்த ரேஞ்சை வந்துட்டு இப்போ இன்னைக்கு மார்க்கெட் 26,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று இந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னாவே மார்க்கெட்ல அடுத்த ஒரு அப்சைடுக்கு உண்டான மொமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பா மாறும். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு வியாழக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான வியூவில் மார்க்கெட் அமைஞ்சதுன்னா மட்டும் ட்ரேட் அப்படின்றத பண்ணுங்க. இதை தாண்டி மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் 100 இந்த ஸ்ட்ரைக்கு 26,100 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னாவே டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். மேலே போனால் ப்ரீவியஸ் டே ஹை, இல்லை கீழே வந்தால் ப்ரீவியஸ் டே லோ, இந்த ஒரு விஷயம் கிடையாது. நாம சொல்ற இந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு அது தொடர்ச்சியாக நம்மளை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இந்த ஸ்ட்ரைக்குங்களை யார் ஐடிஎம்மாக வச்சிருக்கா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் எப்பவுமே ஒரு லெவல் டு லெவல் அப்படின்றத தான் டிராவல் பண்ணுவான். அவன் என்ன லெவல் அப்படின்றத மட்டும் நீங்க ப்ரீமியத்துல உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அது கூட கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த நாளோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட நீங்க பிரீமியத்துல எடுக்கிற விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பிரீமியம் தான் ஸ்பாட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லும். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃபரண்ட் என்ன மாரி இருக்கு? லைவ் மார்க்கெட்ல அது ஏறுதா? குறையுதா? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் அப்படின்னா டைரக்ட்டா மந்த் ஃபியூச்சர போய் நீங்க பார்க்கறதுல எந்த ஒரு யூஸும் இருக்காது. நீங்க வீக்லி கான்ட்ராக்ட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. நீங்க மந்த்லி கான்ட்ராக்ட்ட ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, மந்தோட ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணலாம். ஆனா நீங்க வீக்லி கான்ட்ராக்ட் தான் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, வீக்லி ஃபியூச்சர், சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்றத நீங்க ஆப்ஷன்ஸோட பிரீமியத்த பேஸ் பண்ணி கால்குலேஷன் பேஸ் அதோட எல்டிபி எங்க இருக்கு? அதோட ஹை எங்க இருக்கு? அதோட லோ எங்க இருக்கு? இப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் மேட்ச் பண்ற மாதிரி ஒரு லெவல்ஸ் எடுத்து அந்த லெவல்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ராபபிலிட்டி, எந்த இடத்துல வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கு, எந்த இடத்துல மார்க்கெட்ல மொமெண்டம் நிஜமாவே கிடைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கிறவங்க கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.